உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பேட்மிண்டன் தான் என் வாழ்க்கை நினைச்சிருந்த எனக்கு என் வாழ்க்கையே முடிச்சிடுச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணல. அப்போ நான் எனக்கு கோச் கொடுத்த ஒரு மாஸ்டரை போய் பார்த்தேன். நம்ம வாழ்க்கை நம்மோட முடிச்சு போக விடக்கூடாது. அதை எப்படியாவது தொடர வைக்கணும். உன்னால நிறைவேற்ற முடியாதத அடுத்தவங்களை வச்சு நிறைவேற்றி பாரு. உனக்கே நிறைவேறின ஃபீல் கிடைக்கும். உன்ன மாதிரியே திறமையான ஒருத்தங்க உனக்கு கிடைப்பாங்க. அவங்கள வச்சு நீ உன் கனவை நிறைவேற்றிக்கோன்னு சொன்னாரு. நானும் ரொம்ப வருஷமா அப்படி ஒரு பிளேயரை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நான் தனலட்சுமியை பார்த்தேன். அவளுக்கு இருந்த திறமையை பார்த்து நான் அசந்துட்டேன். அவ என் கனவை நிறைவேற்றுவான்னு எனக்கு தோணுச்சு. தனாவால நேஷனல் கேம் வின் பண்ண முடியும். அவளுக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்கு. எனக்கு இருந்த அத்தனை டேலண்டும் அவகிட்ட இருக்கு. ஆனா எனக்கு இல்லாத ஒரு பிரச்சனை அவளுக்கு இருக்கு. என் குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அவளுக்கு அவ குடும்பம் சப்போர்ட் பண்ணல. உங்கள மாதிரி ஒரு சிலர் தவிர. தனாவ நேஷனல் கேம் ஆட வச்சு கோல்டு மெடல் வாங்க வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம். அதுக்காக தான் அவளை எப்படியாவது சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு போகணும்னு வந்தேன். ஆனா நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அவளால எப்படி வர முடியும்? அதுக்கான பதில் எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். இந்த மேட்சை மட்டும் தனா ஆடாம போயிட்டா கண்டிப்பா வாழ்க்கை முழுக்க அதை நினைச்சு அவ வருத்தப்படுவா. நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே மேட்சுக்கு வர்றதும் வராததும் தனாவோட விருப்பம். நான் கிளம்புறேன். இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்றது சரிதான். இதுல நான் கலந்துக்கலன்னா அது என்னோட வாழ்நாள் முழுக்க எனக்கு வலியாதான் இருக்கும். ஆனா நான் எப்படி போக முடியும்? தனா, அழாத. நாளைக்கு நீ மேட்ச்ல கலந்துக்கலாம். ஆயிட்ட. நீ வரி பண்ணாத. சரி. ரெடி ஆயிட்ட மாயா. ஆனா எப்படி போறதுன்னு தான். ஒரு நிமிஷம். எப்படி போறதுன்னு கேட்டல. இப்படி நீ என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிளம்பு.
உன்னோட ட்ரெஸ்ஸா? இது எதுக்கு? இங்க இருந்து போக போறது மாயா, தனா இல்ல. ஆ, ஆ. மாயா? மாயா ட்ரெஸ்ல மாயாவா போக போறது நீ. உன்னோட ட்ரெஸ்ல உன் குடிசையில தனாவா உட்கார போறது நான். ஓ, ஈவினிங் மேட்ச் முடிச்சிட்டு நீ வர வரைக்கும் உனக்கு பதிலா உன் குடிசையில நான் இருப்பேன். சப்போஸ் யாராவது வந்து என் குடிசைய பார்த்தா நான் இல்லைன்னு தான் நினைச்சுப்பாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் மாயா தான் காணாம போயிட்டான்னு நினைச்சுப்பாங்களே தவிர உன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. மாயா, உனக்கு பிரச்சனை ஆயிடுமே. நான் என்ன பிரச்சனையே பார்க்காதவளா? ஆல்ரெடி இந்த வீட்ல பிரச்சனைனா மாயா, மாயானா பிரச்சனைன்னா ஆயிப்போச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஆயிட போகுது? ஆஹா, செம்மையா ஐடியா பண்றாளே. ம், ம். இருந்தாலும் என்னால உனக்கு எனக்கு எதுவும் ஆகாது. அதனால நீ உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு மாயா. தைரியமா போய் ஜெயிச்சுட்டு வா. இங்க நான் பாத்துக்கிறேன். சினு, பவானிக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தனே, அவ வந்துட்டாளா? வந்துட்டா. வீட்டுக்கு வெளியே காம்பவுண்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி தனா, அப்போ நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சீக்கிரமா ரெடி ஆகு. எல்லாரும் எழுந்துக்கிறதுக்குள்ள நீ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இந்தா, போ, சீக்கிரம் போ. ஓ, போ, சீக்கிரம். போலானா? டைம் ஆகுது. தனா, இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பாவாடை தாவணியே போட்டுக்கிட்டு, இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் நான் உன்னை பார்க்கணும். நீ போய் விளையாடிட்டு வா. அடுத்து நான் உன்னை மாடர்ன் ட்ரெஸ்ல மாத்திடுறேன். மாயா, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க இருந்து எப்படி போறது மாயா? வீட்ல யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது? நீ பின்பக்க கேட்டுக்கு வழியா போய் ரோட்டுக்கு போயிடு. உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, நீ கிளம்புதனா, நேரமாயிட்டு இருக்கு. சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.